அனைவருக்கும் இன்பமான இனிய வணக்கம். என் பெயர் எம் காயத்ரி, தமிழாசிரியர், புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். காலம் கடந்த வரலாறு, ஞானம் வியக்கும் வரலாறு, கவிதை தொடங்கிய வரலாறு என் தமிழ் மொழியின் வரலாறு. மனித இனத்தின் முதல் மொழி, மண்ணில் பிறந்த முதல் மொழி, ஏந்தும் இலக்கண முதல் மொழி, எழுச்சி இலக்கிய முதல் மொழி, சொற்கள் கிடங்கும் சுரங்க மொழி, ஜோதி மிக்க புதிய மொழி, நிற்கும் வளமை நிறைமொழி, நீண்ட வரலாற்று பெருமை மொழியாம் என் தாய் மொழியை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய சிந்தனை, வேலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமாளிப்பது எப்படி? மனித வாழ்க்கை முழுவதும் இன்று வணிகமயமாகி விட்டது. தனிப்பட்ட வாழ்க்கையும் வேலையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டன. ஒவ்வொருவருக்கும் வேலை என்பதும் அதில் வளர்ச்சி என்பதும் முக்கியமானதுதான். முடிந்தவரை சிறப்பாக வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரின் விருப்பமும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டுகொள்ளாமல் வேலை மட்டுமே என்று இருந்தால் வாழ்க்கையில் சிறு சிறு உணர்வுகளை, மகிழ்ச்சியை இழக்க நேரிடும். வேலையும் வாழ்க்கையும் சமநிலையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். வேலை மட்டுமே என இருப்பவர்கள் தங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை குறித்த அக்கறை அவர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. வேலை என்பது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. நம் ஐயன் வள்ளுவரின் கூற்றுப்படி செயலுக்குரிய கல்வி, ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்பவனே சிறந்த வேலைக்காரன். வேலையும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் சமாளிப்பதற்கு ஒரே வழி சரியான திட்டமிடல். வாழ்க்கையை திட்டமிட்டு வாழும் பட்சத்தில் இவை அனைத்தும் சாத்தியப்படும். நம் குடும்பத்துடனும் நம் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு கிட்டும். எல்லாம் நாம் திட்டமிடலில் தான் இருக்கிறது. சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் இழக்க நேரிடும். எது முக்கியம், எது தேவை என்பதை பட்டியலிட்டு, அது அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, நம் தனிப்பட்ட வாழ்க்கையின் பொறுப்புகளாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் அவசியமானதாகும். இதனை நம் ஐயன் ஊரோரால் உற்றபின் கொள்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர்கோள். இதன் பொருள் என்ன? வாழ்க்கை என்பது சிக்கல்களையும் துன்பங்களையும் சவால்களையும் பிரச்சனைகளை எதிர்பார்த்து இருப்பதும் அவற்றை நீக்க போராடுவதும் தான். இவற்றை எல்லாம் சமாளிப்பதற்கு ஒரே வழி சரியான திட்டமிடுதல் மட்டுமே ஆகும். 1000 ரூபாயில் ஆனந்தம் கண்டவனும் உண்டு, 10,000 ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு. எல்லாம் நாம் எடுக்கும் முடிவில் தான் உள்ளது. உங்களின் சரியான திட்டமிடுதல் வேலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமாளிப்பதற்கு சரியான பாதையை அழைத்து செல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.